அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு WareTech சொல்யூஷன். உலக சுகாதார அமைப்பு உயர்ந்த ஊட்டச்சத்து கொண்ட உணவு பண்டங்களின் பட்டியலில் இட்லிக்கு முக்கிய இடம் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் உலக இட்லி தினம் கொண்டாடப்படுகிறது. கோயம்புத்தூரைச் சேர்ந்தவர் இனியன். பள்ளி படிப்பை பாதியிலேயே கைவிட்ட இவர் ஆட்டோ டிரைவராக பணியாற்றி வந்தார். அப்போது இட்லி செய்வதில் கைதேர்ந்த பெண்ணிடமிருந்து இனியன் இத்தொழிலை கற்றுக்கொண்டார். அதன் முயற்சியாக கடந்த 2013ஆம் ஆண்டு 128 கிலோ எடை கொண்ட இட்லியை தயாரித்து கின்ன சாதனை படைத்தார். அப்போதுதான் தமிழ்நாடு உணவு தயாரிப்பு ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜாமணி ஐயர் இட்லி தினம் கொண்டாடும் திட்டத்தை முன்மொழிந்தார். இவ்வாறாக மார்ச் 30ஆம் தேதி என்ற தினம் இட்லி தினமாக அறிவிக்கப்பட்டது. இந்தோனேசியா தான் இட்லியின் தாயகம் என்று கருதப்படுகிறது. அதோடு சீன யாத்ரிகர் யுவான் ஷுவாங் 7ஆம் நூற்றாண்டின் ஆவியில் வேக வைக்கும் பாத்திரமே இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியிருப்பதால் இது இந்தியாவின் உணவாக இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கிபி 1130ஆம் ஆண்டில் மேலை சாளுக்கிய மன்னன் 3ஆம் சோமேஸ்வரன் மானசெலாசா என்ற நூலில் இட்டாரிகா என்ற சொல்லை குறிப்பிடுகிறார். அது இட்லிதான் என்கின்றார்கள். இதுபோக 10ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வந்து குடியேறிய சௌராஷ்டிரர்கள் கொண்டு வந்ததுதான் இடாட்டா எனப்படும் இட்லி என்பவர்களும் உண்டு. ஒரு இட்லியில் சராசரியாக 65 கலோரிகள், 2 கிராம் புரோட்டீன், 2 கிராம் நார்ச்சத்து, 8 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. ஆவியில் வேக வைத்தல் முறையில் சமைக்கப்படுவதால் இதில் கொழுப்பு சத்து இருக்காது. இட்லியில் மட்டுமே ஊற வைத்த அரிசியின் மூலம் கார்போஹைட்ரேட்டும் பருப்பின் மூலம் புரத சத்தும் ஒன்றிணைந்து கிடைக்கும். ரவா இட்லி, சாம்பார் இட்லி, ரச இட்லி, நெய் இட்லி, வெந்தய இட்லி, ஃப்ரைடு இட்லி, மசாலா இட்லி, சில்லி இட்லி, கைமா இட்லி என இட்லி வகைகள் ஏராளம். சினிமாவில் பிரபலமாக்கப்பட்ட இட்லி உப்புமா பல வீடுகளில் வலம் வந்த கதையெல்லாம் இங்குண்டு. உலக அளவில் இட்லி ஒரு சிறந்த சுவை மிகுந்த காலை உணவு. இப்படி உலகளவில் பெயர் பெற்ற எளிதில் ஜீரணம் அடையக்கூடிய உணவான இட்லி தினத்தை அனைவரும் கொண்டாடுவோம். நன்றி. இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.